கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சந்தோஷமா இருக்கவங்கெல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரத்துக்கு முன்னத்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணேன்? விசுவாசத்தை குறித்து பேசினேன். அப்படி தானே? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஓகே. தேவனுடைய மனிதர் ஜெபித்தார், ஆனாலும் அவர்களுடைய விசுவாசம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் ஆண்டவரிடத்திலே விசுவாசத்தோடு வந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போனார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்திருந்தோம். அப்படி தானே? ஆமாம். இயேசுடைய சீசர்கள் கூட ஒரு தடவை கொன்னை வாயுடைய ஒரு மனுஷனை சீசர்களிடத்தில் கொண்டு வந்தாங்க. அவன் பிசாசினால் அலைகழிக்கப்பட்டவனாக இருந்தான். எவ்வளவோ ஜெபம் பண்ணாங்க, ஆனாலும் அவனுக்கு அந்த வியாதி அவனை விட்டு போகவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, இவன் கொன்னை வாயுடையவனாக இருக்கிறான். இவன் சில நேரம் தீயில் போய் விழுகிறான், தண்ணீரில் போய் விழுகிறான். இவன் பிசாசினால் அலைகழிக்கப்பட்டு இது ஒரு ஆவி இவனை பிடிக்கும் பொழுதெல்லாம் இவன் இப்படியெல்லாம் செய்கிறான். நறுன்னு பல்ல கடிக்கிறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான், என்னென்னமோ பண்ணி ஒரு பயம் ஆவி இவனை ஏதோ ஒன்று பண்ணுகிறது. உங்களுடைய சீசன்கள் இடத்துல கூட்டிகிட்டு வந்தோம், ஆனாலும் அவர்கள் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, அவர்களால் அதை விடுதலை பண்ண முடியலன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களை கடிந்து கொண்டு அற்புதம், இது வரைக்கும் நான் அவங்க கூட இருப்பேன், அப்படி அவன் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபம் விசுவாசம் உள்ளதாக இருந்தது. அது விசுவாசம் உள்ள ஜெபமாக இருந்ததுனால அவற்றிலிருந்து அந்த வாலிபன் காக்கப்பட்டான், மீட்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தை ஒரு நாள் சீசர்கள் வர்த்திக்க பண்ணினார்கள். அவர்களுடைய இயேசு கிறிஸ்துக்கு பின்பதாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மிகவும் கொடுமையுள்ளதாக இருந்தது. பல கஷ்டங்களை அடைந்தார்கள், பாடுகளை அடைந்தார்கள், வேதனைகளை அடைந்தார்கள். ஆனால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு நாள் மணவாளன் தன்னோடு கூட இருக்கிறதுனால இன்னைக்கு அவர்கள் எல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட போகும்பொழுது இவர்களெல்லாம் எந்த அற்புதத்தை செய்யலை, அப்படியே போனார், ஆண்டவர் பண்ணிகிட்டே இருந்தார், இவர்களெல்லாம் ஜாலியாக இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய சீசர்கள் மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவர் உங்களுடைய சீசர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்களா சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்றைக்கி மணவாளன் கூட இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு நாள் மணவாளன் இவர்களை விட்டு எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கை மாறினது. அவருடைய வாழ்க்கை மாறின உடனே அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக எல்லாரும் பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அற்புதங்களை செய்தார்கள், அதிசயங்களை செய்தார்கள், வியாதியஸ்தர்களை அவர்களிலிருந்து குணமாக்கினார்கள். அவருடைய வஸ்திரத்தை தொட்டார்கள், அவருடைய பேதுருடைய உருமால்களை தொட்டு, அவருடைய கர்ச்சீஃப் கைக்குட்டைகளை தொட்டு அநேகர் அற்புதங்களை பெற்று இப்படிப்பட்டதான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தார்கள். எல்லாம் காரணம் விசுவாசம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசத்தை எதிர்பார்த்து நாம் வரும்பொழுது நமக்கும் தேவன் நல்ல வார்த்தைகளை கொடுத்து, அற்புதங்களை கொடுத்து, அதிசயங்களை கொடுத்து நம்மை நடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாரத்திற்கான வார்த்தை கேட்கும் முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஒரு சிறிய ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டு நாம் இந்த வாரத்திற்கான வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல கர்த்தர் இயேசு காத்தாரே, கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடு. எல்லாரும் சொல்ல முடியுமா? அஞ்சிடே, நான் அஞ்சிடேன், அஞ்சிடே, அஞ்சிடே,
அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, அஞ்சிடே. ஏதோ ஒரு பயம் உங்களுக்குள் காணப்படலாம். நான் அஞ்சிடுவேன், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் இயேசு என்னோடு இருப்பதா அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் கடல் மேல் நடந்து வந்தே கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்தே கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். கைகளை உற்சலப்படும். அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடு இருப்பதா அஞ்சிடே நந்திடே என் இயேசு என்னோடு இருப்பதா இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுதும் தூக்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுதும் தூக்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் நல்ல பரம தகப்பனே.
தகப்பனே, இந்த வாரத்தின் ஆண்டவரே 2வது ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே நீர் எங்களுக்காக கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஜெபத்தோடு யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய சரீர ஆண்டவரே சப்பா உணவை பார்க்கிலும் ஆண்டவர் ஆவிக்குரிய வார்த்தையை நீர் அவர்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த உலகத்திலே நமக்கு உணவு என்பது மிக முக்கியமாய் காணப்படுகிறது. உயிர் வாழ்வதற்கு ஆகாரம், உணவு நமக்கு 3 வேளையும் நமக்கு சாப்பிடுவதற்கு மிக முக்கியமான வேலை இதாக காணப்படுகிறது. ஆனாலும் இந்த ஆகாரமே, இந்த உணவே நமக்கு பிரதானமாய் போகும் பொழுது எத்தனையோ வித ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் இழக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உணவு என்பது நாம் உயிர் வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததாக இருக்கிறது. பிதா நமக்கு கொடுத்ததாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்ததாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் உணவு தான், ஆகாரம் தான், சாப்பாடு தான் மிக முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்வோமானால் இந்த உணவை காட்டிலும் ஆண்டவருடைய இந்த வார்த்தை தான் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே நம் ஆதாம் ஏவாளை குறித்து நாம் தியானிக்க, ஆதாம் ஏவாளும் ஆண்டவர் நல்ல மகிமையுள்ள ஒரு இடத்தை கொடுத்திருந்தார் அவர்களுக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு உணவதற்கு எல்லாம் சாப்பிடுவதற்கு எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறேன், நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, ஜாலியாக சுற்றுங்க, நல்லா இளைப்பாருங்க, நல்லா எல்லா வேலையும் செய்யுங்க, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க, எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையிட்டிருந்தார். சாப்பிடக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டிருந்தார். ஆனாலும் ஒரு நாள் பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவிலே வந்து ஏவாள் இடத்திலே பேசுகிறான். ஆண்டவர் உங்களிடத்தில் ஏதாவது சொல்லியிருந்தாரா? ஆமாம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? இந்த மாதிரி எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிட சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சாப்பிடக்கூடிய நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்கிறாரு. பிசாசானவன் அப்படியே மாற்றி சொல்லுகிறான், அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தெய்வதூதரை போல எல்லாவற்றிலும் தெய்வ மனுஷரை போல் ஆயிடுவீங்க, அதனால தான் உங்கள் இடத்துல இருந்து இப்படி மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையை அவர்கள் மறந்து, பிதாவினுடைய வார்த்தையை மறந்து, கர்த்தருடைய வார்த்தையை மறந்து, இந்த சர்ப்பத்தின் வார்த்தையை நம்பி அந்த பழத்தை புசித்தார்கள், சாப்பிட்டார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மாலை பொழுதிலே ஆதாமினிடத்திலும் ஏவாளிடத்திலும் பேசுவதற்காக, அவர்களோடு கூட உறவாடுவதற்காக அவர் எப்பொழுதும் வரக்கூடிய அந்த நேரம், அந்த மாலை பொழுது கர்த்தர் வந்தார். ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட்டார். அவன் கண்கள் திறக்கப்பட்டபடியினால், தான் நிர்வாணி என்று அறிந்ததினாலே அத்திமர இலைகளை பித்து அதில் ஒரு ஆடையை செய்து அவன் மரத்திற்கு பின்பதாக ஒளிந்து கொண்டிருந்தான். இதனால் என்ன நடந்தது? அந்த ஒரே ஒரு பழத்தின் கனியினாக எல்லா விதமான மகிமையையும் அவர்கள் இழந்தார்கள். நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து ஆண்டவர் அந்த இருவரையும் துரத்தி விட்டார். நீங்கள் போங்க, வாழ்நாளெல்லாம் வேலை செஞ்சு வேர்வை நிலத்திலே சிந்தும்படியாக வேலை செய்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டார்கள். ஒரே ஒரு ஆகாரம், ஒரே ஒரு உணவு, ஒரே ஒரு அந்த பழத்தின் நிமித்தமாக ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தின் மகிமை எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். இதே போல தான் இன்னொரு மனிதனும் இந்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏசா என்ற ஒரு மனிதன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற மகன் பிறந்தான். ஈசாக்கு ஏசா அண்ட் யாக்கோபு என்ற 2 மகன்கள் இருந்தார்கள். ஏசா நல்ல வேட்டைக்காரனாக இருந்தான், வில்வித்தைக்காரனாக இருந்தான், தன்னுடைய தகப்பனுக்கு ரொம்ப பிரியமுள்ளவனாக இருந்தான். ஆனால் யாக்கோபோ
கூடாரவாசியாக இருந்தான், என்னுடைய அம்மா பிள்ளையாக இருந்தான், அம்மா கூடயே இருந்தான், வீட்டிலே குடியிருந்து அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தான், உணவு சமைப்பதிலே நல்ல வல்லவனாக இருந்தான். இப்படி இருவருடைய வாழ்க்கையும் வேறு வேறு விதத்திலே பயணித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் ஏசா தன்னுடைய அம்புகளை வில்லையும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போகிறான். நல்ல மான்கள் எல்லாவற்றையும் காட்டு விலங்குகளை வேட்டையாடுறான். மாலை பொழுது அவன் திரும்ப வர்றான். ரொம்ப சோர்வடைந்து களைப்படைந்தவனாய் வர்றான் ஏசா. அப்போ இந்த யாக்கோபு ஒரு பயத்தங்கூலை காய்ச்சி கொண்டு இருக்கிறான். ஏசா வந்து யாக்கோபு இடத்துல கேட்கிறான், யாக்கோபே இந்த பயத்தங்கூலில் கொஞ்சம் கூட, நான் ரொம்ப சாக போகிற நிலைமையில் இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், ரொம்ப சோர்வாக இருக்கேன், என்னால் முடியல, பலனற்றவனாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு உடனே யாக்கோபு சொல்கிறான், நான் இந்த பயத்தங்கூலை தர்றேன், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எல்லாத்தையும் எனக்கு விற்று போட்டுறியா? என்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் இஸ்ரவேல் நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா தன்னுடைய மூத்த மகனுக்கு தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதங்கள் வரும். வீட்டில் யார் பெரியவங்களோ அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுக்கு பின்பதாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அவர்கள் சொல்கிறதை கேட்டு நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ யாக்கோபு ஏசாக்கு தான் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் எல்லாவற்றையும் ஏசாக்கு தரணும். ஆனால் இவன் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இந்த ஒரு டம்ளர் ஒரு கலசம் அந்த பயத்தங்கூலுக்காக நானே சாக போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணினார் ஏசா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். அநேக ஆசீர்வாதங்களை ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆகாரத்திற்காக, ஒரு சின்ன ஒரு பழத்துக்காக அவர்கள் ஏதேன் தோட்டத்தின் மகிமை எல்லாவற்றையும் ஆதாமும் ஏவாளும் இழந்தது போல ஒரு டம்ளர் ஒரு சின்ன ஒரு பயத்தங்கூலுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா இழந்தது போல இன்றைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்திற்காக இன்றைக்கு நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன என்பது ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே இந்த ஒரு சின்ன விஷயத்திற்காக, ஒரு சின்ன ஒரு இச்சைக்காக, ஒரு சின்ன ஒரு ஆசைக்காக நான் நீர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் இழந்துவிடக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஞானமாய் நம்ம செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 78:25 நம்ம வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அநேக அடிகளையும் உதைகளையும் வாங்கி கொண்டு அநேக வேலைகளை எகிப்திய ஜனங்களுக்காக செய்து கொண்டு, எகிப்திய ராஜாவுக்காக செய்து கொண்டு, தன்னுடைய எல்லா விதமான பலனையும் இழந்து அவன் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை வைத்து கொண்டு அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் ஆண்டவரிடத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்களை கூப்பிடுதல் ஆண்டவருடைய சந்நிதியில் எட்டும் பொழுது மோசே தம்முடைய தாசனாகிய மோசேயை அவர் தெரிந்து கொண்டு அவரை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக அனுப்புகிறார். அநேக அற்புதங்களை செய்தார், வாதைகளை அனுப்பினார், அநேக இயற்கைக்கு மாறான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அவர்கள் முன்பதாக செங்கடல் வந்தது. அநேக முறை இதை நாம் தியானித்திருக்கிறோம். செங்கடல் வந்து அந்த செங்கடலையே அவர்களுக்காக பிரித்தார். அவர்கள் நடந்து போகும் பொழுது பகலிலே அவர்களுக்கு வெயில் அடிக்கக்கூடாது என்பதற்காக மேக ஸ்தம்பத்தை வைத்திருந்தார். இரவிலே அவர்களுக்கு குளிராக இருக்கக்கூடாது என்பதற்காக அக்கினி ஸ்தம்பத்தினாலே அவர்களை பாதுகாத்தார். இப்படி அநேக அற்புதங்களை செய்தார். ஒரு இடத்திலே அவர்கள் கூடி வந்து தாகத்துக்காக அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடும் பொழுது அந்த தண்ணீரை கண்டார்கள். அவர்கள் அதை எடுத்து குடிக்கும் பொழுது அது கசப்புள்ளதாக இருந்தது. அப்பொழுது ஆண்டவரிடத்திலே முறையிடும் பொழுது அவர் ஒரு கொப்பை வெட்டி அந்த கொப்பை அந்த தண்ணீரிலே போடும் பொழுது அது மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது. ஹல்லேலூயா. இப்படி அநேக அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். வானத்தின் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். எங்களுக்கு இந்த மன்னாவை சாப்பிட்டு 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 எங்களுக்கு வாயெல்லாம் செத்து போச்சு, இறைச்சி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடை மோசேவையே அவர்கள் கல்லெறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் சென்றார்கள். இப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்த எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து
அந்த ஒரு இறைச்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவரை மட்டுப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் அநேக காரியங்களை அற்புதமாய் நம்மை நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார், நம்மை அழகாக நடத்தினார். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்றைக்கும் ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் நமக்கு காணப்படுகிறது. அவற்றில் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், உமக்கு பிரியமுள்ள எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய எல்லா விதமான வழிகளையும் மாற்ற வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள வழியா நாம் இந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம், இது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், இது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா அதை தயவு செய்து நிறுத்தி விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் முறையிட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்டு காரியத்தில் செய்யும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக, ஒரு சின்ன ஒரு பழத்துக்காக ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வாதத்தை இழந்தது போல, ஒரு கிளாஸ் பைத்தங்குளுக்காக ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தது போல, ஆண்டவர் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானானை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைத்திருந்தார். ஆனாலும் அவர்கள் தன்னுடைய ஆகாரத்திற்காக, ஒருவேளை ஆகாரத்திற்காக ஆண்டவரை மட்டுப்படுத்தி அந்த எல்லா காரியங்களிலும் இழந்து, அந்த கானான் தேசத்தை இழந்து, அந்த கானான் தேசத்திலே கடைசியிலே போய் சென்றவர்கள் 2 பேர் தான். லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு வந்தார். கிளம்பும் பொழுது ஆரவாரத்தோடு கிளம்பினார்கள். எகிப்தியர்கள் அவர்களை தங்களுடைய பொருட்களை எல்லாம் கொடுத்து, நீங்க தயவு செய்து இந்த இடத்தை விட்டு கடந்து போங்க, எங்களால உங்களுக்கு வரக்கூடிய எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றிலும் அவர்கள் மிக ஆரவாரத்தோடு அனுப்பினாங்க. ஆனால் போகக்கூடிய வழியில் நடக்கக்கூடியது என்ன? அவர்களுக்குள் அவர்களாவே சண்டையிட்டார்கள். அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து ஆண்டவரிடத்திலே அநேக காரியங்களை மட்டுப்படுத்தி தங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து கொண்டார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரிடத்தில் முறையிட்டு நம்முடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக ஏதாவது காரியங்கள் நான் செய்திருப்பேனால் தயவு செய்து தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்க. இனி இப்படிப்பட்டதான ஒரு சின்ன ஆசீர்வாதத்திற்காக நான் பெரிய ஆசீர்வாதங்களை இழந்துவிடக்கூடாது என்று ஆண்டவரிடத்திலே நாம் முறையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் கூட 29:30 வாசிக்கும்போது, கர்த்தருடைய பந்தியை பரிசுத்தமில்லாமல் பங்கேற்றதனால் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பந்தியை நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஆசாரிக்க வேண்டும். ஆண்டவருடைய பந்திக்கு அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருந்தார். அதன்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வந்தார்களோ, எப்பொழுதெல்லாம் ஜபத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தருடைய பந்தியை அனுசரித்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அநேகர் அந்த கர்த்தருடைய பந்தியை அவர்கள் சரியாக கை கொள்ளாதபடி, அதை ஒரு அசால்ட்டாக அல்லது அதை ஒரு ஏனோதானமாக என்று அவர்கள் அதை கை கொள்ளும் பொழுது, பரிசுத்தமில்லாமல் பங்கேற்ற பொழுது அநேகர் பலவீனராக மாறினார்கள், அநேகர் வியாதி உள்ளவர்களாய் மாறினார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று அந்த 1 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிறோம். இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு காரணம், உணவிற்காக சாப்பாட்டுக்காக, ஆகாரத்திற்காக அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறார். முதலாவது சொன்ன ஆதாமும் ஏவாளும் ஒரே ஒரு பழத்திற்காக ஆசீர்வாதம், ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். 2வது ஒரே ஒரு டம்ளர் பயத்தங்கூழுக்காக ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எல்லாம் இழந்தார். 3வது இறைச்சிக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்தின் மகிமையை இழந்தார்கள். 4வது கர்த்தருடைய பந்தியை பரிசுத்தமில்லாமல்
அநேகர் கலந்து கொண்டதினாலே பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருந்தார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று இவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு சின்ன ஆசீர்வாதத்திற்காக பெரிய மகிமையை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது என்று மத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று இயேசு கிறிஸ்து அந்த பரமண்டல ஜெபத்திலே தம்முடைய சீசர்களுக்கு கொட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அவர் ஆகாரம் தருவார் என்றால் தமக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். சங்கீதம் 111வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் 1 முதல் 4 வரை யாராவது வாசிக்க முடியுமா? மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க, 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4வது அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை வாசிங்க. ம் ம் ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக ஒரு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அப்பொழுது அவர் மிகவும் களைப்படைந்தவராயிருந்தார். இந்த களைப்படைந்த இந்த சூழ்நிலையை சாத்தான் தந்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் விதமாக அவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், இந்த கல்லுகள், நீ ரொம்ப பசியாக இருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பமாக்கி, ஏன்னா உங்களுடைய வார்த்தை மகிமையுள்ளதாக இருக்கிறது, இந்த கல்லுகள் எல்லாத்தையும் அப்பமாக்கி நீங்கள் சாப்பிட வேண்டியதுன்னு, ஏன் பசியாக இருக்கீங்க அப்படின்னு பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஞானமுள்ள வார்த்தை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய எல்லா வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அப்பம், உணவு, ஆகாரம் இது தேவைதான், இருந்தாலும் அதுவே வாழ்க்கையாக இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது, அவைக்குரிய பிரகாரமாக பேசுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது சகலமும் நமக்கு கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார். 3 நாட்கள் ஆண்டவரிடத்தில் கூடவே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரோடு கூட இருந்து 3 நாட்கள் அவர்கள் சாப்பிடாமல் இருந்தாங்க. சாப்பாட்டை மறந்துட்டாங்க. அவர்கள் சாப்பாட்டை மறந்து ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பிடிச்சு கொண்டே இருந்தாங்க 3 நாட்கள் அவர்கள். ஏன்னா அவர்கள் ஒருவேளை ஒரு நேரத்துக்காகவோ அல்லது ஒரு வேலைக்காகவோ அல்லது ஒரு நாளுக்கான உணவை கொண்டு போயிருந்திருப்பாங்களா இருக்கும். அவர்கள் அது கொண்டு போயிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, ஒரு நாளில் கழிஞ்சு போயிருக்கோம். ஆனால் அவர்கள் 3 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர்களுக்கு அந்த சாப்பாட்டுடைய ஞாபகமே வரல. பார்த்துங்க, ஒரு சிறுவன் தன்னுடைய தாய் கொடுத்து அந்த உணவை எடுத்துகிட்டு போயிருக்கிறான், அதை வச்சிருக்கான், அதை சாப்பிடணுங்கிறது அவனுக்கு தோணலை. பாருங்கள், 3 நாட்கள் ஆண்டவர் மலை பிரசங்கத்தை முடித்து விட்டு ஜனங்களை அனுப்பும் பொழுது தான் ஆண்டவர் நினைக்கிறார், ஐயோ போகிற வழியில் இவங்கள் எல்லாம் இப்படியே அனுப்பினோம்னா இவர்கள் சோர்வடைந்து விடுவார்கள், இவர்களுக்கு ஏதாவது ஒரு உணவை கொடுத்து விட வேண்டும் என்று தன்னுடைய சீசர்களிடத்துல. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு, ஆண்டவரே இவ்வளோ தூரத்தில் போய் இவர்கள் எங்கேயும் போய் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், ஆயினும் ஒரு சின்ன பையன் 3 நாட்கள் முன்பதாக கொண்டு வந்து அந்த உணவை வச்சிருக்கிறான். பார்த்துங்க, 3 நாட்களாக அந்த உணவை அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்த காலத்தில் இருக்கக்கூடியது மாதிரி ஒரு நல்ல குளிர் சாதன பெட்டியோ அல்லது ஏதோ கெடாமல் இருப்பதற்கு எதுவும் வைத்து கொள்ளவும் இல்லை. அந்த உணவு ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கவனித்து கொண்டிருந்தான். அந்த உணவு கூட 3 நாட்களாக கெடவில்லை. பார்த்துங்க, அப்படியே வச்சுட்டு இருந்தான். அது ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஜெபம் பண்ணி அதை அநேக ஜனங்கள் புசிக்கும்படியாக, கிட்டத்தட்ட 5000 புருஷர்களுக்கு மேலாக புசிக்கும்படியாக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பி வரும் பொழுது, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இப்பேற்பட்டதான மகிமையுள்ள ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். மீதம் 12 கூடை நிறையாக ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதே போல தான் இன்னொரு நாளும் நடந்தது. அப்பொழுது 7 மீன்களும் சில சிறு மீன்களும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 7 கூடை நிறையான அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஏலியினுடைய மகன்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏலியினுடைய மகன்களை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதில் 13வது வசனத்தை வாசிக்க முடியுமா? இந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஏலி என்ற ஒரு மனிதன் இருந்தான். அநேக முறை நம்ம இதை தியானித்திருப்போம். ஏலி என்ற மனிதன் யார் அப்படின்னா, சாமுவேல், அதாவது அன்னாள் ஆலயத்தில் ஜெபம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அப்போ அன்னாள் இடத்துல பேசி அடுத்த ஆண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார் பார்த்தீங்களா? அந்த ஏலி. ஹல்லேலூயா, ஆமென். அவர் வயது முதிர்ந்தவராய், அவருக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஓப்னி அண்ட் பினேகாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கக்கூடியது காரியம் என்னென்னா, ஆசாரியருக்கு பின்பதாக அவர்களுடைய மகன்கள் அடுத்த ஆசாரியத்துவத்தை செய்யணும். அதாவது ஒரு ஆசாரியர் இருக்கிறார், சர்ச்சை நடத்துகிறாருன்னா அவருக்கு பின்பதாக அவருடைய மகன்கள், அவர்கள் மகன்கள் அப்படி வரும். சரிங்க. இப்போ ஏலியினுடைய மகன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக ஜனங்கள் காளைகளையோ ஆடுகளையோ மாடுகளையோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த காலத்தில் பலி செலுத்துவது, இன்றைக்கு நம்ம இங்கே கெடா வெட்டுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்தவர்கள் இவர்கள் செய்து கொண்டு, நம்ம யூதர்கள் செய்து கொண்டு இருந்தது. அப்போ பலி செலுத்துவாங்க. அதற்கு குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் பலி செலுத்தி அந்த பலியை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அந்த எடுத்துக்கொண்ட பின்பதாக அது ஆசாரியர்கள் அந்த காரியங்கள் எல்லாம், சில கறிகள் எல்லாம், அந்த எல்லாம் இறைச்சிகளை எடுத்துக்கொள்வாங்க. இப்படி இருக்கும் பொழுதே இந்த ஏலியினுடைய குமாரர்கள் ஓப்னி பினேகாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது அவர்கள் அந்த சட்டியில் வேகும் உள்ள கறி, அதை வேகும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 கூறுள்ள ஆயுதம், 3 கூறுள்ள ஆயுதம்னா இன்றைக்கும் நம்ம பார்த்துருப்போம். என்னது இந்த 3 கூறுள்ள ஆயுதம்? வேல் இருக்காங்க கோயிலில், அந்த இருக்குல்ல, அது ஆல்ரெடி நம்ம யூதர்கள் பயன்படுத்துக்கணும். அந்த 3 கூறுள்ள ஆயுதத்தை எடுத்துட்டு அதை போய் சட்டியில் குத்தி கறியை எடுப்பதற்காக, கறியை திருப்பி போடுவாங்க. அதை குத்தி எடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம். அதை இப்படி ஆலயத்தை இப்படி குத்தி வச்சுருப்பாங்க. அதுதான் இன்றைக்கும் இந்த இந்திய நாட்டில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? அநேக இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கோயிலுக்கு முன்பதாக இப்படி குத்தி வச்சுருப்பாங்க. அது என்னென்னா, அன்றைக்கு யூதர்கள் அந்த கறியை பலியிடுறதுக்கு குத்தி எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். இது நான் சொல்லலை, வேதத்தில் இருக்குது. 3 கூறுள்ள ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்துகிட்டு அந்த கொப்பரையிலையோ சருவத்திலேயோ பானையிலையோ சட்டியிலையோ குத்துவாங்க. குத்தி அந்த கறியை எடுப்பாங்க. அப்போ
அங்கே சமையல் பண்ணக்கூடியவர் சொல்லுவார், இது நீங்கள் பண்ணுறது தப்பு, முதல்ல கடவுளுக்கு கொடுங்க, கடவுளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பின்பதாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவன் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பலவந்தமாக அதை எடுத்துக்கொள்வாங்க. அவனை தள்ளி விட்டுட்டு அவனை இது பண்ணிவிட்டு பலவந்தமாக அதை குத்தி எடுத்து இப்படி கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் பாவத்தை செய்தார்கள். இது நிமித்தமாக அவர்கள் ஆசாரியத்துவத்தை இழந்தார்கள். ஒரு நாள் வந்தது, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் 30,000 காலாட்படையிலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கொன்று குவித்தார்கள். இந்த ஏலி பார்க்கிறார், வயது முதிர்ந்து 98 வயது கிழவனாக இருக்கிறார். தன்னுடைய கண் பார்வை எல்லாம் மங்கினதாக இருந்தது. ஒரு நாள் திடீரென ஆரவாரமாக இருந்தது, இறைச்சலாக இருந்தது. இந்த இறைச்சல் மத்தியில் அவனை கூப்பிட்டு கேட்குறான், எப்பா என்னப்பா நடக்குது இங்கே, ஒரே இறைச்சலை சத்தமாக கேட்கிறதே என்ன அப்படின்னு அந்த ஏலி கேட்கும் பொழுது அந்த பென்யமீன் கோத்திரத்தானாகி அந்த இராணுவ தலைவன் ஒருத்தவன் படைத்தலைவன் அந்த படையிலிருந்து பெலிஸ்தீர் படையிலிருந்து தப்பித்து ஓடி வந்து ஏலிகிட்ட சொல்கிறான், ஐயா கர்த்தருடைய பெட்டியை பிடித்து விட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்களில் 30,000 பேர்கள் மாண்டு போய்விட்டார்கள் என்று. அதே நிமித்தம் உம்முடைய குமாரனாகிய ஓப்பினியும் பினேகாசும் அதே இடத்திலே செத்து மாண்டார்கள் என்று அவன் சொன்ன மாத்திரத்திலே கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டது என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே அவன் அந்த ஏலி தன்னுடைய ஆசனத்திலிருந்து பின்பதாக மல்லாக்க விழுந்து தன்னுடைய தண்டு முறிந்து மடிந்து போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய பெட்டி மகிமை நிறைந்ததாக இருந்தது. ஆனால் அந்த ஓப்பினியும் பினேகாசும் ஆண்டவருடைய அந்த பலியை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த போரிலே மடியும் பொழுது இவர்கள் இருவரும் மரித்து போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வித காரியங்கள் காணப்படுகிறது. பொறுமையாக சொல்கிறேன், அமைதியாக சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவருடைய வார்த்தை மகிமை உடையதாக இருக்கிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது அதான் சொல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் ஜீவன் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜீவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்து வரைக்கும் வாசிக்கும் பொழுது அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவரே. யோவான் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாயிருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டுமானால், நம்முடைய காரியத்திலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த வேதாகமத்திலே உண்டு. இந்த வேதாகமத்திலே ஆண்டவர் சொன்ன அனைத்து காரியங்களும் அடங்கி இருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை கொண்டு வந்தால் வேதாகமம் உங்களை சுமக்கும். தேவனுடைய வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனே நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். சங்கீதம் 56வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் என்று தாவீது எழுதியிருக்கிறார். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ வேண்டும். தாவீதுடைய வெற்றியின் வாழ்க்கைக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வம், அவராலே அன்று விடுதலை இல்லை. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வார்த்தையின் நாவுக்கு எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது என்று சங்கீதம் 119 வாசிக்கிறோம். சங்கீதம் 147 அநேக வார்த்தைகளை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 147 எடுங்க, அதில் தேவன் தம்முடைய வார்த்தையை குறித்து அநேக காரியங்களில் எழுதப்பட்டிருக்கிறார். அவர் தமது வார்த்தையை அனுப்பியவர்களை உருக பண்ணுகிறார். காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும்.
பஞ்சை போல உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். 15வது வசனத்தில் அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. 18வது வசனத்தில் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை உருக பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய காரணம், ஆண்டவருடைய வார்த்தை ஆகாரத்தை பார்க்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம் என்று சொல்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும், என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும், என்னென்ன சமாதானம் உள்ள காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை வரக்கூடிய காலத்தில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 66வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நாம் நடுங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. 7 வார்த்தைகளை ஆண்டவர் சிலுவையிலே சொன்னார். 7 அற்புதமுள்ள வார்த்தைகளாக இருந்தது. முதலாவது மன்னித்தார், கடைசியில எல்லாவற்றையும் சரியானபடி ஒப்படைத்தார். தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நிற்கலாமா? நம் அனைவரும் எழுந்து நிற்கலாம். அடுத்த வாரத்தில் வரும் பொழுது 9 மணி ஆலயத்திற்கு 8:45 நீங்க இருக்கணும். தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டு வரும் பொழுது தேவன் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் சாந்தன் குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மலையை ஆயுதப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் பதிலளிக்க கூடியவராய் இருக்கிறார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாய் இருந்தார். வீரனுடைய கால்களை அவர் வெடுக்கினார். மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் கால்பாடுகளை உன் பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரி உங்களுடைய வாழ்க்கையில பொல்லாப்பு நேரிடாது. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வாதை உங்களுக்கு காணப்படக்கூடிய வாதைகள் எல்லாம் மாறும், பிரச்சனைகள் தீரும், பிசாசின் போராட்டங்கள் ஒழியும். நீங்கள் கவலைப்படுகிறதா? ஒரு மூலம் எவனாவது கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்ல முடியுமா? கூடுமே. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்களுடைய குடும்பத்தில் காணப்படக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், தடைகள் யாவும் மாறும். இந்த நேரத்திலே ஆண்டவரால கூடாதது ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினால், உன் பெயரால் கை. உங்களுடைய குடும்பத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஐயோ அம்மா, ஐயா, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும்.
ஒன்றுமில்லை, உமால் கூடாதது ஒன்றுமில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஐயோ, சோர்வு உங்களுக்கு காணப்படுகிறதா? வேதனைகள் உங்களுக்கு காணப்படுகிறதா? வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை வெள்ளிய பொண்ணு புடமிட்ட சுத்த சொற்களாய் இருக்கிறது. பார்த்துக் கொள்வீங்க. தேவனுடைய வார்த்தை 7 தரம் மண் புகையில இட்ட புடமிடப்பட்ட சொற்களாய் இருக்கிறது. நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க அல்லேலூயா. என் ஆத்மாவை கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களை ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரை நம்பாதீர்கள். அவருடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தை பூமியும் சமுத்திரத்தை முகளில் யாவை உண்டாக்கிறவர். அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிறவர். நேசிக்கிறீர்கள் அன்பில் நல்ல பரம தகப்பனே. தகப்பனே, நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, உணவுக்காக எத்தனையோ எங்களுக்கு முன்பதாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதில் ஜீவன் உண்டு, பலன் உண்டு, சுகம் உண்டு. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுதெல்லாம் என்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை வருங்காலத்திலே நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, வருங்காலத்தில் இந்த ஆலயத்திற்குள் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை காணக்கூடிய கிருபையை எங்கள் கண்கள் காணும்படியாக நீர் தருவதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. விசேஷ விதமாக இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறார்கள், ஞான சுந்தரி என்ற அந்த சகோதரிக்காக நாங்கள் சபையாராக இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, அந்த சகோதரிக்குள் காணப்படக்கூடிய பயத்தின் ஆவியை எடுத்து போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலன் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக பிசாசானவன் நடுநடுங்கி ஓடும்படியான கிருபையை தாங்க. வரக்கூடிய காலத்திலே ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உள்ள ஒரு சந்ததியாய் இந்த ஆலயத்திற்குள் காணப்பட அந்த சகோதரியை பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இவர்கள் சென்று அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இந்த இடத்திலே அநேக ஜனங்கள் வந்து ஆராதிக்கக்கூடிய கிருபையுள்ள இடமாய் நீர் மாற்றுவீராக. இடத்திலும் ஆண்டவரை இன்னும் ஏறலாம். ஆண்டவரே சப்பா, வேதனையோடு, வறுமையோடு, பிரச்சனைகளோ, பாடுகளோ, உபத்திரங்களோ, கஷ்டத்தோடு, ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளோடும், ஐயோ என்னுடைய பாவங்கள் தீராதா, என்னுடைய வேதனைகள் நீங்காதா, என்னுடைய கஷ்டங்கள் தீராதா என்று ஆலயத்திற்குள் வந்து அமர்ந்து காத்திருக்கக்கூடியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பனே, இந்த கஷ்ட நஷ்டங்கள், உபத்திரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. நானும் என் வீட்டார் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி குடும்பமாய் வந்து அமர்ந்து உம்முடைய வார்த்தையை முன்னிட்டு புகழுவேன் என்று தாவீது சொன்னது போல தேவனே, உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். தம்முடைய சொற்படி செய்யும் பெருங்காற்றே என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இந்த படியை நீர் உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. சமாதானமாய் அனுப்புவீராக, சந்தோஷமாய் அனுப்புவீராக, ஆசீர்வாதமாய் அனுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் மேலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்புடைய ஐக்கியம் சமாதானமும் இப்படி என்றைக்கும் கர்த்தருடைய வருகை பரிந்தும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.